ஹலோ வியூவர்ஸ், இந்த மாதிரி மொறுன்னு மிக்சர் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கப் அளவு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அந்த கடலை மாவு கூட தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்புக்கு அப்புறம் காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் குழந்தைங்க கொடுக்கறதுனால. அதுக்கப்புறமா பெருங்காயம் நல்லா தாராளமாக ஒரு 1½ ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா இதெல்லாம் பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு டைட்டாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு பிசையணும். இந்த பாருங்கள், கை விட்டு நல்லா புஸ்குன்னு உள்ளே போகணும், அந்த மாதிரி இருக்கணும். முறுக்கு குழா எடுத்துக்கலாம். முறுக்கு குழாவில் வந்து நம்ம என்ன ஹோல் எடுக்கிறோன்னா இடியாப்பம் போடுறோம்ல அந்த ஹோலுக்கு எடுக்கணும். பட் நான் வந்து ஒரு சுத்து பெருசாக தான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் வருமானு தெரியாமல் டவுட்டுக்காக நான் இதை எடுத்தேன். ஃபஸ்ட் வந்து இதுவும் நல்லா தான் இருந்தது. இப்போ அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எண்ணெய் கடாய் பற்ற வச்சுட்டேன். நல்லா ஹீட் ஆனதும் இப்போ என்ன பண்ணுறேன், நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன். முறுக்கு எப்படி புழிகிறோமோ அது மாதிரி நல்லா புழிஞ்சிக்கலாம். எண்ணெய் வந்து அடங்கினதும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதும் உடனே எடுத்துக்க வேண்டியதாக, ரொம்ப நேரம் விடக்கூடாது, ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ இது அடுத்த பேட்சும் போட்டாச்சு. அடுத்த பேட்சும் போட்டு எண்ணெய் அடங்கினதும் அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், இது நல்லா உடையாமல் வந்தது. ஃபஸ்ட்டு போட்டது வந்து கொஞ்சம் உடஞ்சிடுச்சு, ஏன் தெரியல. நெக்ஸ்ட் டைம் அதை வந்து திருத்திக்கணும். நான் எதனால் ஃபால்ட்டு, மேபி இந்த கடையில் வாங்கின கடலை மாவுன்றதுனால இருக்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. அடுத்ததாக வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். அது உடனே போட்ட உடனே எடுத்துருங்க, இல்லை கருகிடும். அதுக்கு அடுத்ததாக வந்து அவுள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள போட்டுக்கலாம். நான் அதுவும் அரை கப்பில் தான் போட்டிருக்கேன். நான் இந்த அவுல்லாம் போட்டு மிக்சர் செஞ்சதில் ஓம்பொடி மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறது, பிடிக்குமோ பிடிக்காதுன்னு தெரியாதனால குவான்டிட்டி கம்மியாக தான் சேர்ந்துருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். பூண்டு இருந்தால் பூண்டு தட்டி போட்டுங்க. நான் மறந்துட்டேன் போடுறதுக்கு, கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் போட்டு என்ன பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் மிக்சர் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. டெய்லியுமே மிக்சர் போட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.